ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரிக்கு விஜய்ன்ற பேரை கேட்டாலே ஒரு சில ஞாபகம் எல்லாமே திரும்ப வர மாதிரி இருக்குது. ஆனால் இதான் அவங்க வாழ்க்கையில் நடந்தது அப்படின்றது தெளிவாக தெரிய வரல. சீக்கிரமாகவே நம்ம காவேரிக்கு கல்யாணம் நடந்த விஷயம், குழந்தை பிறந்த விஷயம்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். சீக்கிரமாகவே குட்டி காவேரி, நம்ம விஜய், காவேரி இவங்க 3 பேருமே ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க. இப்போது இங்கே நம்ம காவேரி அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு. குட்டி குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குற கஷ்டமே தெரியாது. குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போகுதில்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, ஏய் காவேரி என்னடி நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூலுக்கெல்லாம் போனால் ஜாலியாக இருக்குல்ல, குழந்தைங்க கூட ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்கள விளையாட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ஜாலியாக போகும்ல லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதாவுக்கு உடனே மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது. ஏன்னா க குழந்தைய இருக்குது நம்ம காவேரிக்கு. ஆனால் பிறந்த விஷயமும் ஞாபகம் இல்லை, அதே சமயம் அவங்களோட அதாவது கல்யாணம் ஆன விஷயம்னு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையே. இவ வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இவ மனசை மாற்றி எப்படியாவது இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா யோசிக்கிறாங்க. சாரதா யோசித்த மாதிரியே கண்டிப்பாக ஒரு பையனை பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளவே நம்ம விஜய் சாரதாவோட கண்ணுக்கு பட்டுடணும். சாரதா சீக்கிரமாகவே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். காவேரி எங்கேயோ இருக்காங்க, சாரதான்னு விஜய்னு அவங்கவுங்க ஒரு ஒரு சைடில் இருக்காங்க. இப்போது எப்படியோ மிங்கிள் ஆக போகிறாங்க. ஏன்னா நம்ம காவேரி அதாவது ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் நம்ம குட்டி காவேரியை ட்ராப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம விஜய் கண்ணில் காவேரி மாட்டாமலையா போயிட போகிறாங்க. காவேரியை மட்டும் நம்ம விஜய் பார்த்துட்டாங்க அப்படின்னா, காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவார். ஏன்னா பொண்டாட்டி தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்ப நாள் வரைக்குமே காவேரி கூட அவ்வளோ க்ளோஸாக, காவேரி அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டு பாசத்தையும் லவ்வையும் கொட்டி கொட்டி அவங்க எவ்வளோலாம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஒரு சில நாட்கள். அவங்க 2 பேரையும் பிரிக்கணுன்றதுக்காக இந்த பசுபதியாலையும் இந்த ராகவாலையும் தான் இப்போது நம்ம காவேரியையும் விஜயும் பிரிஞ்சு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம விஜய் சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமாகவே அந்த சுச்சுவேஷன் மாறணும். இப்போது நம்ம காவேரியும் அவங்க அம்மாவும் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்து அங்கே குடி வந்துட்டாங்க. அதாவது பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அது எல்லாமே அங்கங்கே இடம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா எப்படியோ ஹாஃப் டே ஆகும்ல இந்த பொருளெல்லாம் அங்கங்கே நடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி எனக்கு டயர்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுமா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், எப்படியும் நாளைக்கு தான் நான் ஸ்கூலுக்கே போக போகிறேன், கொஞ்ச நேரம் இருக்கிற ஒட்டுமொத்த பொருள் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்காக ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி நீ மட்டும் செய்வ, முன்னாடினா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 3 பேரும் 4 பேரும் ஒன்று சேர்ந்து எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இப்போது நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், நீயும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லுவோம். அம்மா உனக்கு எத்தனை டைம்மா சொல்கிறது, எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டாம்மா, நான் இப்படியே ஜாலியாக இருந்துக்கிறேன், நீ எப்போவுமே என் கூடவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி இப்படியெல்லாம் சுற்றிட்டு இருந்துடணும் அப்படின்னாலாம் நினச்சிருக்காத சரியா. நல்ல ஒரு வரன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் செய்வேன். என் பேச்சை நீ இந்த விஷயத்தில் தட்டி கழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. நம்ம காவேரி முகமுமே சுருங்கி போகுது. அட போம்மா, எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜயும் குட்டி காவேரியும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தாத்தா விஜயை பார்க்குற ஒவ்வொரு நொடியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்க மாட்டான், எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பான், காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் அவங்க எப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கூட தெரியல. பேசாமல் காவேரி எங்கே இருக்கான்றதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சிடலாமா. நமக்கு அப்புறம் விஜயும் இந்த குட்டி குழந்தையும்
தன்னந்தனியாக ஆயிடுவாங்களே. காவேரி இருந்தா அப்படின்னா குழந்தையும் விஜய்யும் ரொம்ப நல்லா பார்த்துப்பா. இந்த பசுபதியால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பாக விஜய் சமாளிச்சிடுவான். அதையும் தாண்டி அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. பேசாமல் நம்ம ஒரு 2 பேர்கிட்ட சொல்லி காவேரி எங்கே இருக்கா அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிக்க சொல்லணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். நமக்கு அப்புறம் விஜய் சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் விஜய்கிட்ட டைரெக்டாக காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லலை. ஏன்னா நம்ம பாட்டிக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த சத்தியத்தெல்லாம் பார்க்காம விஜய்க்காக நம்ம தாத்தா வந்து விஜய்கிட்ட காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லுனா கண்டிப்பாக விஜய் எங்கே இருந்தாலும் காவேரி தேடி கண்டுபிடிச்சிருவாரு. என்னதான் காவேரிக்கு எல்லா மெமரியுமே லாஸ் ஆகிருந்தது அப்படின்னாலுமே கண்டிப்பாக விஜய் எல்லாத்தையுமே ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுவார். அதாவது விஜய் காவேரி வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே கண்டிப்பாக விஜய் திரும்பவும் காவேரிக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார் அப்படின்ற தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் நம்ம விஜய்க்கு நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம தாத்தா அதெல்லாம் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு காவேரியை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம விஜய்கிட்ட காவேரி முன்னாடி வந்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. தாத்தா யோசிக்கிறது அதாவது சுற்றி வளைச்சி இது பண்ணாமல் டைரெக்டாக விஜய்கிட்டயே காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் தாத்தா வேறு மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில் நம்ம குட்டி காவேரியை குளிக்க வச்சு ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டின்னு ஒட்டுமொத்த வேலையை முடிச்சுட்டு போகலாமா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அன்றைக்கி தான் நம்ம காவேரியுமே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா இங்கேயே ட்ராப் பண்ணாதீங்கப்பா, உள்ள கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் பேசிட்டு போங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம விஜயுமே சரி அம்மு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவேரியுமே கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டுருப்பாங்க. அப்போ தான் நம்ம குட்டி காவேரியை கூட்டிகிட்டு வந்து இப்போ கிளாஸ் ரூமில் விட அதாவது உள்ளே வராங்க. இங்கே நம்ம காவேரி நின்று குழந்தைங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே காவேரியை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம விஜய். என்ன இது, இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சி பார்க்குறாங்க. இது காவேரி தான். காவேரி எப்படி இறந்து போன காவேரி எப்படி உயிரோடு வர முடியும்? ஒருவேளை காவேரி மாதிரியே வேற ஒருத்தவங்க இருக்காங்களோ? உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம். ஒருவேளை அப்படியா இருக்குமோ இது? 7 பேரில் காவேரி ஒன்று, இவங்க ஒன்று, 2 பேராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. ஒன்றுமே புரியலையே. ஆனால் காவேரி மாதிரி இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் காவேரி பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம காவேரி வந்து எங்க ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் கனவு உலகத்திலே இருக்காரு, அதாவது அதிர்ச்சிலே இருக்காருன்னு கூட சொல்லலாம். சார் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் கூப்பிட்டு ஒரு வழியாக நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் எதுக்காக இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைய விட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் காவேரி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் காவேரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே அதிர்ச்சி நம்ம விஜய்க்கு. காவேரியா? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க என் பொண்டாட்டி பேர் கூட காவேரி தான், அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் நினைக்கிற காவேரி நான் இல்லைங்க சார். விஜய் இருந்துட்டு இல்லை இல்லை அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கோவப்படுறாங்க. சாரி சாரி நீங்கள் கோவப்படாதீங்க, ஏதோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா என்னப்பா எங்கள் டீச்சரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, இவங்க தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம விஜயுமே சரி அம்மு நீ சமத்தா இருக்கணும் சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்பி போகிறாங்க. பயங்கர யோசனை. கார் ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ காவேரி பற்றின நினப்பே, அது எப்படி ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே பேராவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு லாரி வருது. ஸோ நம்ம இங்கே விஜய் வந்து வேற ஒரு ஞாபகத்தில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தா ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பார் நம்ம விஜய். அப்படியே ஒரு நிமிஷம் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பெரும் மூச்சு விடுறாரு. நம்ம பாட்டுக்கு காவேரி நினப்பா வந்து திரும்பவும் ஏதாவது ஒரு நியாயம் இருந்தால் நம்ம குழந்தைய யார் பார்த்துருப்பாங்க, அவள் அனாதை ஆயிருப்பாளே, அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு தாத்தா
கிட்ட பேசிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும். எந்த ஒரு நினப்பும் இல்லாமல் போகணும். அம்முக்காக நம்ம உயிர் வாழ்ந்து தான் ஆகணும். எப்படியோ நம்ம நடப்போன மாதிரி தான் இருக்கோம். இருந்தாலும் அம்முக்காக நம்ம உயிரோடு இருக்கணும்ல. அவளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளை நல்லபடியாக வளர்த்து அவளை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா, அவள் சொந்த காலில் அவள் நின்றுட்டா, அவள் மெச்சூரிட்டி ஆகிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அவளை வந்து நல்லபடியாக வளர்க்கணும். அது மட்டும்தான் நம்மளோட ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்கே நம்ம விஜய். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் தாத்தா இல்லை. தாத்தா கோவிலுக்கு போயிருப்பார். ஏன்னா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், விஜய்க்கு நம்ம கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லை நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோமா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சாமிக்கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கார் நம்ம தாத்தா. எப்படியாவது விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு. ஸோ அதனால தான் அதுக்கான ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச 2 பேர்கிட்ட காவேரியோட ஃபோட்டோவை கொடுத்து அவங்க கொடைக்கானலில் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் சரி இவங்க எங்கே பார்த்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி தேட சொல்லியிருப்பாங்க. அது விஷயமா தான் இங்கே சாமிக்கிட்ட புலம்பிட்டு போகிறதுக்காக நம்ம தாத்தா வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சாமிக்கிட்ட. சீக்கிரமாகவே என் விஜய் சந்தோஷமாக இருக்கணும். அவன் என்னமோ பொம்மை மாதிரி ஒரு நடப்போன மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த குழந்தைக்காக மட்டும்தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இல்லைனா அவன் எப்போவோ போய் சேர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக அழுதுகிட்டே சாமிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. தாத்தா எங்கே இருக்கீங்க தாத்தா? வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். எங்கே போனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் எங்கே போயிட்டீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இதோ பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான்ப்பா வந்தேன். தாத்தா நடந்தே போனீங்களா? ஆமாப்பா. தாத்தா தனியாக போகாதீங்க, அதுவும் நடந்து போகாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. வீட்டில் டிரைவரு கார்லாம் இருக்குல்ல, காரில் போயிட்டு வந்திருக்கலாம்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இங்கே வீட்டுக்கிட்ட வந்துட்டப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நடக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களுக்கு வயசாகுதுல்ல தாத்தா, தனியாக போய் மயங்கி இது விழுந்தா யார் தாத்தா பார்த்துப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேணும்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா இதோ கிளம்பி வந்துட்டேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம தாத்தாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு என்னப்பா என்ன தாத்தா திடீர்னு கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க, அதுவும் என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னவோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாத்தா எதை பற்றியும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா, அது இது நினச்சி உங்களுக்கு பிபி இது அதிகமாக போகுது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா காவேரி மாதிரி ஒரு பொண்ணை நான் ஸ்கூலில் பார்த்தேன். பொண்ணு இல்லை, குட்டி காவேரிலாம் இருக்கால அம்மு, அவங்களோட கிளாஸ் டீச்சர் போல். காவேரி மாதிரியே இருந்தா தாத்தா அச்சஸில். ஒரு வேளை காவேரியாக இருக்குமோன்னு, நீங்கள் காவேரி தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க தாத்தா. ஆனால் காவேரி தான் இறந்து போயிட்டாளே, அப்போது என்ன ஞாபகம் இருக்கான்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு யாருன்னே தெரியல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க தாத்தா. இதுக்கப்புறம் ஏதாவது பேசி பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். காவேரி இறந்து போயிட்டு தான் நீங்கள் தானே தாத்தா சொன்னீங்க என்கிட்ட, நீங்களும் பாட்டி தானே சொன்னீங்க. அதான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் தாத்தா. ஆனாலும் காவேரியை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்குது தாத்தா. ஆனால் அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. ஏன் காவேரி அவங்க ஆக மாட்டாங்க. இருந்தாலும் காவேரி மாதிரியே இருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அதுவே சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாத்தாவுக்கு ஒரு யோசனை வருது. ஒருவேளை அது காவேரியாக இருக்குமோ, காவேரிக்கு தான் மெமரி லாஸ் ஆகிடுச்சுல. விஜயை பார்த்துருந்தாலுமே விஜயோட ஞாபகம் எதுவுமே அவங்களுக்கு இருந்திருக்காது. கண்டிப்பாக அது காவேரியாக தான் இருக்கணும். எப்படியோ காவேரி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. காவேரி எப்படியும் ஸ்கூலுக்கு தான் டீச்சராக வேலைக்கு வந்திருக்கா போல். அப்போது பக்கத்தில் எங்கேயாவது தான் வீடு இருக்கும். நம்ம அந்த 2 பேருக்கு கால் பண்ணி நம்ம விஷயத்த சொல்லுவோம். அவங்க வீடு எந்த தெருவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க.
நம்ம விஜய் இருந்துட்டு என்ன தாத்தா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துப்பா அது ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி உளர்றாங்க. தாத்தா நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை தாத்தா, என்னமோ நீங்கள் உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க தாத்தா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கட்டுமா தாத்தா? ஒருவேளை காவேரி உண்மையாகவே இறந்து போயிட்டாளா? இல்லை ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னுடைய ஞாபகம் எதுவும் இல்லாமல் போயிடுச்சா? இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சா? ஏதானு சொல்லு தாத்தா. உண்மையாகவே காவேரி இறந்து போயிட்டாங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கவும், நம்ம தாத்தா கண்ணெல்லாம் கலங்குது. அது வந்துப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம தாத்தா இருந்துட்டு, என்னை மன்னிச்சிருப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட காலிலே விழுந்துடுறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. தாத்தா என்ன தாத்தா, எந்திரிங்க தாத்தா, எதுக்காக இப்படி காலில் விழுறீங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க சோஃபா மேலே. அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா அது வந்து நான் உன்கிட்ட எப்படிப்பா சொல்லுவேன், உன்னோட காவேரி உயிரோடு தான்ப்பா இருக்கா, அவள் செத்தெல்லாம் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா என்ன சொல்கிறீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க நம்ம விஜய். உடனே தாத்தா இருந்துட்டு, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிமா வந்து எந்த இன்டென்ஷனில் காவேரி இறந்து போயிட்டதா சொன்னாங்களோ அந்த எல்லாமே அந்த பிளான் எல்லாமே சொல்கிறாங்க. பசுபதியால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நீ வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணுன்றதுக்காக காவேரி உயிரோடு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தவே சொல்லக்கூடாது, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டதா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தான்ப்பா சொன்னா. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்குமே எதுவும் ஆகலை, உயிரோடு தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷமாக நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகமும் இருக்காதுப்பா, அதுக்கு முன்னாடி நடந்ததுமே ஞாபகம் இருக்காது, மெமரி லாஸ் ஆகிடுச்சுப்பா அவளுக்கு, நீயே போய் முன்னாடி நின்னாலுமே நீ யாருன்னு தான் கேட்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி தலைமையில கையை வச்சுக்கிட்டு கீழே சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, விஜய் விஜய் இங்கே பாருப்பா அழுகாதுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நீங்கள் என் கூட பேசாதீங்க தாத்தா, நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க, என்னோட சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்ல தாத்தா, அப்படி இருக்கிறப்போ பாட்டி சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதுக்காக கேட்டீங்க தாத்தா? இத்தனை வருஷமாக என்னையும் என் பிள்ளையையும் காவேரி கிட்டேருந்து பிரிச்சியே வாழ வச்சுட்டிங்கல்ல தாத்தா. நான் உயிரோடு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அது நான் உயிரோடு இல்லை தாத்தா, நான் செத்து தான் போயிட்டேன், என் உடல் மட்டும்தான் இருக்குது, அதுவும் என் பிள்ளைக்காக இருக்குது. காவேரி இறந்து போயிட்டா அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சதுமே அப்போவே நான் செத்து போயிடணும்னு தான் நினச்சேன். ஆனால் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தீங்க, குழந்தைக்காக தான் இத்தனை நாளாக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம தாத்தாவுக்குமே அழுகையாக வருது. தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா விஜய் என்னை மன்னிச்சிருப்பா, பாட்டி தான்ப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக காவிரி குடும்பத்துக்கிட்ட இருந்து உன்னை ஒரே அடியாக பிரிக்கணும்னு நினச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா பாட்டிக்கு தான் அறிவு இல்லை, உங்களுக்கும் அறிவு இல்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கு தெரியல தாத்தா, நான் காவேரி மேலே எந்த அளவு பாசம் வச்சுருந்தேன், அவளை எப்படியெல்லாம் நேசிச்சேன்னு உங்களுக்கு தெரியும்ல தாத்தா, அப்படி தெரிஞ்சிருந்துமே ஏன் தாத்தா இப்படி ஒரு ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணீங்க, சத்தியமாக நான் எதிர்பார்க்கல தாத்தா இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. என்ன விடுங்க தாத்தா, அந்த பச்சை குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, ஒரு தாய்கிட்டேருந்து இப்படி பிரிச்சுட்டிங்களே, என்ன தான் மெமரி லாஸ் ஆயிருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைய காட்டியிருந்தாலோ இல்லை நான் அவ கூட இருந்திருந்தாலோ ஒரு சில விஷயமெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்திருக்கும்ல தாத்தா, ஏன் எங்களை இப்படி பிரித்து வச்சு எங்களோட வாழ்க்கை இப்படி கெடுத்தீங்க, ஏன் தாத்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம தாத்தாவை கேட்குறாங்க. தாத்தாக்குமே அழுகையாக வருது. மன்னிச்சிருப்பா விஜய் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி இறந்ததுக்கு அப்புறமாவது என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருது. விஜய் என்னப்பா ஆச்சு, அழுகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வேண்டாம் விடுங்க தாத்தா, நான் போய் சேர்றேன் தாத்தா, எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, அப்படியெல்லாம் பேசாதப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா நீ கூட இன்றைக்கி காவேரியை பார்த்தேன்னு சொன்னல, கண்டிப்பாக அது காவேரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, அவளை பார்த்ததுமே காவேரின்னு தான் தோணுச்சு, அது மட்டும் இல்லாமல் அவள் கழுத்தில் முருகர் படம் தான் போட்டிருப்பா, ஆனால் வேற என்னமோ போட்டுக்கிட்டு இருக்கா, காவேரி தான் தாத்தா, அவளை பார்த்ததுமே எனக்கு தோணுச்சு, இருந்தாலும் அவள் தான் இறந்து போயிட்டு தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் ஒரு குழப்பத்திலேயே நான் வந்துட்டேன் தாத்தா, எப்பாடுபட்டாவது அவன் மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன் தாத்தா, பழைய ஞாபகம் எதுவும் வரல அப்படின்னாலுமே எப்படியாவது அந்த கடவுள் எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடும், அதுக்கான வழியை தான் இனிமேல் நான் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
காவேரி இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு தான் டீச்சராக வேலை பார்க்குறா போல், அந்த ஸ்கூலுக்கு தான் வருவா. அது மட்டும் இல்லாமல் அதே தெருவில் தான் காவேரியோட வீடுமே இருக்கும். சீக்கிரமாகவே தேடி கண்டுபிடிக்கிற சாரதா அத்தைன்னு மற்ற எல்லாருமே மீட் பண்ணி பேசுகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா பசுபதியால் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் வரட்டும் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ என் சந்தோஷத்தவே பிடுங்கி எங்கேயோ வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அது எப்படி தாத்தா நடக்கும்? நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்கள், நான் எது என் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு யோசிச்சிங்களா தாத்தா? நான் சந்தோஷமாக நிம்மதியாக பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்க. அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும்னா காவேரி என் கூட இருக்கணும்ல தாத்தா, அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரிப்பா விஜய், அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமேல் நடக்க வேண்டியதை பார்ப்போம்ப்பா. எப்படியாவது காவேரியோட பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப கொண்டு வர வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி காவேரியை காவேரி கிட்ட கொண்டு போய் விடணும். அவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிறப்பவே நல்லா அட்டாச்மெண்ட் ஆகிடுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு சீக்கிரமாகவே பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வரும்னு டாக்டருமே சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே காவேரிக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம விஜயுமே குட்டி காவேரியை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக ஈவினிங் போகிறாங்க. காவேரியுமே பார்த்து ரசிக்கிறாங்க. தன்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால பார்த்து ரசிக்கிறாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்காக இவர் நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு, காலையில் கூட இப்படி தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு நம்ம காவேரிக்கு பாய் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பாப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு போகிறத அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு வழியாக வீட்டையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பின்னாடியே அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம விஜயோட குழந்தை. உடனே காவேரி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம விஜய்க்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அது வந்துங்க டீச்சர், அதான் பாப்பா தான் உங்கள் வீட்டை பார்க்கணும், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால தாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சமாளிச்சிடுறாங்க. உடனே குட்டி காவேரி விஜயோட முகத்தை பார்க்குறாங்க. சாரிம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னவோ ரூட் போடுற எனக்கு நல்லா புரியுது, ஓகே அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சாரதா அப்போ தான் வெளியே வராங்க. விஜயை பார்த்ததுமே அப்படியே மெய் மறந்து போய் பார்க்குறாங்க. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம காவேரி திருன்னு பார்க்குறாங்க, முழிக்கிறாங்க. விஜய்க்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ விஜய் கிட்ட சாரதா பேச வராங்க. இனி என்ன